எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவுல நம்ம ஒரு முக்கியமான பாயிண்ட்ட பார்க்குறோம். இது கொஞ்சம் ரிப்பீட்டடா இருக்கிற மாரி தெரிஞ்சாலும், இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்னால நம்ம திருப்பி பார்க்குறோம் இத. அதாவதுங்க இப்ப நான் ஸ்ரீராம். இந்த உடம்புல நான் இருக்கேன்னா, இந்த உடம்புல இந்த என்விரான்மென்ட்ல சில எக்ஸ்பீரியன்ஸஸ்லாம் நான் அனுபவிக்கணுன்றதுனால நான் இதுல இருக்கேன். ஆனா இது பெர்மனன்ட் கிடையாது. பிகாஸ் எல்லா உடம்பும் அது எறும்புல ஆரம்பிச்சு யானையிலேருந்து மனுஷன் வரைக்கும் ஏதாவது ஒரு நாள் உடம்பு விழத்தான் செய்யும். உடம்பு பெர்மனன்ட் இல்ல. ஆனா அதுக்குள்ள இருக்கிற நான் என்ற இந்த ஆத்மாவும், இந்த ஆத்மா எங்கேருந்து வந்தது? கடவுள் கிட்டேருந்து வந்தது. இந்த நம்மள வாழ வைக்கிற இந்த கடவுளும் பெர்மனன்ட். வாழ வைக்கிற கடவுளும், எல்லா ஜீவராசிகளையும் வாழ வைக்கும் கடவுளும், அந்த கடவுள்கிட்டேருந்து ஒரு துளியா வந்த நாமும் பெர்மனன்ட். ஆனா இந்த உடம்பு பெர்மனன்ட் இல்ல. நம்ம நம்ம வாழ்ற என்விரான்மென்ட், நம்ம சந்திக்கிற அனுபவங்கள், நம்ம அ இவ சந்திக்கிற துக்கங்கள், சோகங்கள், சந்தோஷங்கள், பெருமகிழ்ச்சிகள் எதுவுமே நிரந்தரம் கிடையாது. ஏன்னா இந்த உடம்பு விழுந்து போச்சுன்னா, அதுக்கப்புறம் ஸ்ரீராம் யாரு? இங்க தானே ஒருத்தர் ஸ்ரீராம்னு இருந்தாருன்னு கேட்டீங்கன்னா, அவரு போயிட்டாருங்கன்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? ஏன்னா, அதுதான் மேட்டர். நம்ம ரியல் லைஃப்ல எத பிரையாரிட்டி குடுக்குறோம், எதுக்கு நம்ம ஃபீல் பண்றோம்ன்றது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா, ஹியூமன் எமோஷன்ஸ் ஆர் வெரி பவர்ஃபுல். நம்ம அதுக்கோசரம் சோகம் வந்தா அழாமையோ, இல்ல சந்தோஷமா சிரிக்காமயோ இருக்க முடியாது. ஆனா, பின்னாடி ஒரே ஒரு ஒரு இது என்னன்னா, இது நிரந்தரம் இல்ல. இதுவும் கடந்து போகும். இதுவும் கடந்து போகும். இது நிரந்தரம் இல்ல. அப்படின்னு நம்ம ஒரு 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 இன்டிமேஷன் மாரி நமக்குள்ளேயே நம்ம குடுத்துக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா இந்த சூழல்ல சிக்கி அர்ஜுனன் எப்படி சண்டை போட மாட்டேன்னு இறங்கி கீழ கவசத்துல கழட்டி போட்டு உட்கார்ந்தானோ, அந்த மாரி நம்ம உட்கார்ந்துருவோம். இதுதான் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு ஸ்டார்ட் பண்ற எஜுகேஷன்ல முதல் லெசனே இதத்தான் சொல்றாரு. நீ, நான் பெர்மனன்ட். ஆனா நீ இருக்கிற உடம்பு, உன் சுத்தி இருக்கிற என்விரான்மென்ட் எதுவுமே பெர்மனன்ட் இல்ல. அதனால இந்த சிச்சுவேஷன்ல மாட்டிண்டு நீ உளறாத. நீ எந்திரிச்சு வா. உனக்கு உனக்கு உண்டான வேலைய நீ செய்து தான் ஆகணும்னு எஜுகேஷன் ஸ்டார்ட் பண்றாரு கிருஷ்ணா. சரியா? ஸோ இத புரிஞ்சுக்கோங்க. நாளைக்கு இன்னொரு அ பதிவுல நம்ம சந்திப்போம். உங் இந்த வீடியோவ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. நன்றி.